ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் முற்பகல் 11:03. சிறப்பு நேர்முகம் கேட்கலாம். மத்திய அரசின் 12 ஆண்டுகால ஆட்சி நிறைவையொட்டி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் கல்வியாளர் அருமனை முனைவர் கமலசெல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் அன்பு நேயர்களே. குமரி பண்பலை 101 இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு நபரை தான் சந்திக்க போறோம். யாரு அப்படின்னா, கல்வி மேம்பாட்டு கேந்திரம் பாரதிய மொழிகள் பேரவை தென் மாநில அமைப்பாளர் அருமனை முனைவர் கமல செல்வராஜ் அவங்களதான் நம்ம சந்திக்க போறோம். நம்முடைய நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறாங்க. மத்திய அரசினுடைய கல்வி திட்டங்கள் என்னெல்லாம் இருக்கு, அதை பத்தி எல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவங்கள உங்களுடைய சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் வணக்கம் சொல்லி வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமா நீங்க ஒரு கல்வி மேம்பாட்டு கேந்திரம் பாரதிய மொழிகள் பேரவை தென் மாநில அமைப்பாளர் அப்படிங்கிற வகையில நிறைய இடங்களுக்கு, அதாவது பல்கலைக்கழகங்களா இருக்கட்டும், கல்வி சாலைகளா இருக்கட்டும், கல்லூரிகளா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல உங்களுடைய பங்களிப்பை பார்க்க முடியுது. அப்போ இப்ப நம்ம மத்திய அரசினுடைய 12 ஆண்டு கால இந்த ஓட்டத்துல என்னெல்லாம் கல்வி திட்டங்கள் வந்திருக்கு அப்படிங்கறத நம்முடைய நேயர்களுக்கு முதல்ல சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒருத்தர் கூட கல்வி அறிவு இல்லாம இருக்கக்கூடாது இந்த தேசத்துல. வள்ளுவர் சொல்றாரு பாத்தீங்களா, அதாவது கற்றவனுக்கு தான் முகத்துல 2 கண்ணு இருக்குது, கல்லாதவனுக்கு இருக்கக்கூடியது அது புண்ணுதான் என்கிறத அவர் தெளிவா சொல்லி இருக்கிறார். அதனால இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் என்ன செய்யணும்னா கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கறது கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, பசி அறியக்கூடாது, வறுமையை அவங்க அறியக்கூடாது என்கிறதுக்காக ரொம்ப அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்குதாங்க. சமக்ரா சிக்ஷா அபியான் என்கிற ஒரு திட்டத்தை 2018-19 பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை இப்ப என்ன செய்திருக்கிறாங்கன்னா நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா முழுக்க மழலையர் பள்ளியிலிருந்து தொடங்கி 12ஆம் வகுப்பு வரையிலும் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வி, சமமான தொடர் கல்வி வழங்கக்கூடியதான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கமா இருக்கு. அந்த தரமான கல்வி என்று சொல்லக்கூடிய நேரத்துல நவீன கற்றல் முறை, அந்த டிஜிட்டல் முறையில் இருக்கக்கூடிய கல்வி முறையை இதுக்குள்ள கொடுக்கறாங்க. பாலின சமத்துவம் இதுக்குள்ள கொண்டு வராங்க. அது எப்படின்னா, ஆண் பெண் பாகுபாடு இல்லாம, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை நீங்க பார்க்கக்கூடிய நேரத்துல நிறைய வேறுபாடுகள் இருக்குது. உயர்ந்தவர்கள், பொருளாதாரத்துல வசதி இருக்கக்கூடியவங்க, பொருளாதாரத்துல குறைஞ்சிருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் என்று சொல்லக்கூடியது, இந்த மாதிரி நிறைய ஏற்றத்தாழ்வுகள் கல்வி முறைக்குள்ள இருக்குது. ஆனா இந்த ஏற்றத்தாழ்வுகள் அத்தனையும் என்ன செய்யணும்னா மாற்றணும். மாற்றுறதுக்காக இந்த திட்டத்தை என்ன செய்திருக்கிறாங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த மாணவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பாகுபாடு இருக்கக்கூடாது. அந்த மாணவனுக்குள்ள இருக்கக்கூடிய பாகுபாடு தான் அவன் வளர்ந்ததுக்கு பிறகு சமுதாயத்துல ஒரு பெரிய வேற்றுமைய அல்லது ஒரு காழ்ப்புணர்ச்சியை என்ன செய்யுதுன்னு சொன்னா உருவாகுது. அதுதான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு நாட்டுல நடந்துட்டு இருக்கிறத கூட நம்ம என்ன செய்யறோம்னா பாக்குறோம். அதனால அந்த மாதிரி ஒரு திட்டத்தை, எல்லோரும் சமம், எல்லோரும் மாணவர்கள், எல்லோரும் கல்வி கற்க வேண்டும், எல்லோரும் அறிவுடையவர்களாக மாற வேண்டும், அந்த அறிவுங்கிறது எல்லோருக்கும் சமமாக, நீதியாக, நியாயமாக கிடைக்க வேண்டும் என்கிறது இந்த திட்டத்தினுடைய அடிப்படையாக என்ன செய்கிறது என்று சொன்னா இருக்குது. சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படிங்கறது தான் SSA அப்படின்னு சொல்றாங்க. ஆமா 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 ஆமா. அந்த திட்டத்தை பத்தி சொல்லிட்டீங்க. ஆமா. இன்னும் நம்ம குழந்தைகள் மத்தியில நீங்க சொல்றது மாதிரி எந்த விதமான வேற்றுமை இல்லாம கல்வி கொடுக்கப்படும் போதுதான் அவங்க மனசுல ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் அது யாரா இருந்தாலும் ஒண்ணுதானே மகாகவி பாடுவார் இல்லையா? அந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல இருந்தே, அடிப்படையில இருந்தே கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான திட்டம் தான் இந்த SSA அப்படிங்கிறது. அழகா சொல்றாரு, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா என்கிறாரு. அந்த கூடி விளையாடக்கூடிய நேரத்துல, அந்த கட்டி தழுவி அவன் விளையாடக்கூடிய நேரத்துல அங்க ஜாதி இல்ல, மதம் இல்ல, எந்த ஒரு வேற்றுமையும்
இல்லாத உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் எல்லாமே அதுக்குள்ள அந்த ஒரு வரிக்குள்ள அவர் என்ன செய்துட்டாருன்னா அடக்கிட்டார். அதை மாணவனுக்கு புரிகிறது மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அதுல பெரிய விஷயம். ரெண்டாவது ஒரு திட்டத்தை சொல்றாரு. இது பாரத பிரதமருடைய போஷன் சக்தி நிர்மாண் திட்டம். இது 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிள்ளைகள் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். கல்வி கண் திறந்த காமராஜர் தமிழகத்துல முதலமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்துல அப்படியே அவரு போயிட்டு இருக்கிறாரு. சாலையில மக்களை சந்திக்க போகக்கூடிய நேரத்துல பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்திருந்து படிக்க வேண்டிய பிள்ளைகள் தெருவுல நின்றுட்டு என்ன செய்யறாங்கன்னா மாடு மேய்க்கிறத பார்த்துட்டு தான் அவரு எதை கொண்டு வராரு அப்படின்னா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராரு. அதனுடைய நோக்கம் என்னன்னா, படிக்கக்கூடிய வயதுல பிள்ளைகள் படிக்கணும். ஒரு பிள்ளை கூட என்ன செய்யக்கூடாது, படிக்காம இருக்கக்கூடாதுங்கிறதா. உணவுக்காகவாவது அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டாங்களான்னு தான் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அதை தொடங்கினாங்க. ஆமா, அந்த உணர்வு இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமருக்கும் அந்த உணர்வு என்ன செய்திருக்குன்னா வந்திருக்குது. அதனால தான் அவரு அந்த திட்டத்தை என்ன செய்திருக்கிறாருன்னா கொண்டு வந்திருக்கிறாரு. 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரையிலும் இருக்கக்கூடிய, நான் எல்லாம் படிக்கக்கூடிய காலத்துல இந்த மாதிரி சாப்பாடு இது இருந்தது. ஆனா அது சின்ன கஞ்சி மாதிரி கூழு மாதிரி எல்லாம் தந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ரொம்ப அருமையான திட்டமாக அதை கொண்டு அதுக்குன்னு நிறைய இதை ஒதுக்கி அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகள், அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கறாங்க. இது பசியையும் போக்கணும், அதோட சேர்த்து ஆரோக்கியத்தையும் கூட்டணும். ஊட்டச்சத்து வேணும். நீங்க சொன்னது மாதிரி அந்த படிக்கணும், அந்த கவன சிதறல் இல்லாம அவன் படிக்கணும்னா அவனுடைய பசியும் இல்லாம இருக்கணும், உடம்புல ஆரோக்கியமும் இருக்கணும். அதனால தான் இந்த திட்டத்தை கொண்டு இன்றைக்கு 8ஆம் வகுப்பு வரையிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாரு. அது மதிய உணவு. அந்த மதிய உணவுங்கிறது சத்துணவாக மாறிவிட்டது. இப்போதைக்கு அது இன்னும் மேம்படுத்தப்பட்ட முறைக்கு நாடு முழுக்க என்ன செய்துட்டாங்கன்னா அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்ல, மதியானம் மட்டும் கொடுத்தா போதாது, காலையிலும் என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிய திட்டத்துக்குள்ள காலை உணவு திட்டத்தையும் என்ன செய்திருக்கிறாங்கன்னா சேர்த்திருக்கிறாங்க. அப்ப இன்னும் பிள்ளைகள் அதிகமாக பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கும் தொடர்ந்து படிக்கிறதுக்கும், அந்த இடைநிற்றல்ங்கிறது ஒரு பேராபத்து நமக்கு. 5ஆம் வகுப்பு வரை படிப்பாங்க, அதுக்கப்புறம் 6, 7, 8 அதுக்கு இடைநிலைக்கு போக மாட்டாங்க. இடைநிலை வரை 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிப்பாங்க. அதுக்கப்புறம் 9, 10க்கு உயர்நிலைக்கு போக மாட்டாங்க. அது முடிஞ்சதுக்கு பிறகு பொருளாதாரத்தை காரணம் காட்டிட்டு 10 முடிஞ்சதுக்கு 11, 12க்கு போக மாட்டாங்க. இப்படி பல விஷயங்கள். 12 முடிஞ்சதுக்கு பிறகு கல்லூரிக்கு போக மாட்டாங்க. இந்த மாதிரி நிலைமைகளை எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா மாற்றணும் என்கிறதுக்காக இந்த திட்டத்தை அடிப்படையாக கொண்டு வந்துட்டு அதுல இருந்து படிப்படியா என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த திட்டங்களை என்ன செய்யறாங்கன்னா மாற்றுறாங்க. இந்த விஷயத்த நம்ம மக்களுக்கு பசி இல்லாம இருக்கணும், உடம்புல ஆரோக்கியம் வேணும், அதற்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும், சமைத்த உணவு கொடுக்கணும், சூடா கொடுக்கணும். அது யாருக்கு போய் சேரணும்னா ஏழைகளுக்கு போய் சேரணும், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேரணும். அதுதான் பெரிய விஷயம். அந்த விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லக்கூடிய நேரத்துல தான் அவங்க ஒதுங்கி ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த வெளிச்சம் படாம அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போனா என்ன கிடைக்கும், என்னெல்லாம் நமக்காக இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் விளிம்பு நிலை மக்கள். அவங்களை இதுக்குள்ள கொண்டு வரணும், கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்குதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி ஆசிரியர்கள் எங்கதான் இருப்பாங்க, வகுப்பறைக்குள்ள மட்டும்தான் இருப்பாங்க, பள்ளிக்கூடத்துக்குள்ளதான் இருப்பாங்க. பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க, மாணவர்களுடைய வீட்டுக்கு போக மாட்டாங்க, நிலைமையை சொல்ல மாட்டாங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு மாணவன் ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு சொன்னா அவனுடைய வீட்டுல போய் அவனை தேடி பிடிச்சு என்ன காரணம்ங்கிறத அவங்க தெரிவிக்கணும், அரசாங்கத்துக்கு உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கணும். அந்த ஒரு முறைக்குள்ள நம்ம என்ன செய்திருக்குன்னு சொன்னா வந்திருக்கிறோம். அதுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா கை கொடுக்குது. இந்த திட்டம் இல்லைன்னா விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது புரியறதுக்கோ அறிகிறதுக்கோ முடியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா PM ஸ்ரீ பள்ளிகள் அப்படின்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த PM ஸ்ரீ பள்ளிக்கூடம் என்கிறது இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய 14,500 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து உலகத்தரம் வாய்ந்த முன்மாதிரி பள்ளிகளாக அது ஆக்குறதுக்கு அந்த திட்டத்தை பயன்படுத்துறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பள்ளிகளில் கல்வியின் தரம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள்,
இப்ப நிறைய பள்ளிக்கூடத்தை நீங்க பாத்தீங்கன்னா கூட, பள்ளிக்கூடம் சரிதான், சில இடங்கள்ல போகக்கூடிய நேரத்துல கல்லூரிகள் கூட அப்படிதான் இருக்குது. வகுப்பறையை விட கழிவறை தான் நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம நேரமே சொன்னோம் பாத்தீங்களா, அந்த பிள்ளைய பசி அறியக்கூடாது, ஆரோக்கியம் இருக்கணும். அந்த ஆரோக்கியத்தையும் இதெல்லாம் பேணி காக்கிறது வகுப்பறையை விட கழிவறை. நிறைய பள்ளிக்கூடத்துல கழிவறை வசதியே இல்லாம இருக்குது. வசதி இருந்தாலும் அதை சுத்தம் பண்ணி பேணக்கூடிய வாய்ப்புகள் இல்லாம இருக்குது. சோ அதனால அந்த உள்கட்டமைப்பு வசதிங்கிறது பள்ளிக்கூடத்துக்கு இன்றைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஒரு காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, மரத்தினுடைய அடியில உட்கார்ந்து இருந்துதான் மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த நிலைமையெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. எங்க மாறுது அப்படிங்கிறது முக்கியம். இந்த திட்டங்களை எங்க சரியா பயன்படுத்துறாங்களோ, அமல்படுத்துறாங்களோ, அங்கதான் என்ன செய்யறாங்கன்னா இந்த இதெல்லாம் சரியா அமையுது. திட்டங்கள் இருக்குது, அந்த திட்டங்களை எழுதி வச்சுட்டு அதை படிச்சுட்டு நம்ம உட்கார்ந்து இருந்துச்சுன்னா அது செயல்படாது. செயல்படுத்துறதுக்கு அந்த மாநிலம் தயாராகணும், கல்வித்துறை தயாராகணும், பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய அல்லது கல்வி நிறுவனத்துக்கு வரக்கூடிய நேரத்துல அந்த நிறுவனங்கள் தயாராகணும். இந்த மாதிரி அந்த அடுக்கு நிலையில் வரக்கூடிய நேரத்துல அது சரியாகும். அதுக்கு அந்த PM ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள் ரொம்ப சரியா இருக்குது. நல்ல உலக தரத்துக்கு அந்த பள்ளிக்கூடத்தை என்ன செய்யறாங்கன்னா இது பண்றாங்க. அதுல மிக முக்கியமானது நவீன வசதிகள் கொண்ட ஸ்மார்ட் வகுப்பறை, ஆய்வகங்கள், அருமையான ஆய்வகங்களை உருவாக்குறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வகங்கள்ங்கிறது நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய நேரத்துல அல்லது கல்லூரியில படிக்கக்கூடிய நேரத்துல எதுக்கெல்லாம் ஆய்வகங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டா சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும், அறிவியல் பாடத்துக்கு மட்டும்தான் ஆய்வகங்கள் இருந்திருக்கும். சரிதானே? ஆனா இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல போய் அங்க இருக்கக்கூடிய ஆய்வகங்களை பார்த்துட்டு, அந்த PM ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள் இருக்குது இல்லையா, அதுல எல்லாம் போய் ஆய்வகத்துல தான் போய் பார்க்கக்கூடிய நேரத்துல அசந்து போயிடும். அந்த அளவுக்கு எல்லா வசதிகளையும் என்ன செய்திருக்கிறாங்க. நான் எது சொல்ல வந்தேன்னா, அந்த காலத்துல அறிவியல் பாடத்துக்கு மட்டும்தான் ஆய்வகங்கள் இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது. மொழி பாடத்தை நீங்க படிக்கணும்னா கூட ஆய்வகம் இருக்குது. லாங்குவேஜ் லேப் அப்படின்னு மொழி ஆய்வு கூடம், ஆங்கிலத்துல லாங்குவேஜ் லேப்னு சொல்றாங்க, தமிழ்ல மொழி ஆய்வு கூடம்னு சொல்றாங்க. நீங்க தமிழ்ல லா ழா ரா ரா உச்சரிக்கணும்னா அது எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கறத அந்த மொழி ஆய்வு கூடத்துல தெளிவா என்ன செய்யறாங்கன்னா படிச்சு கொடுக்கறாங்க. லிங்குவிஸ்டிக்ஸ் கரெக்டா சொன்னீங்க. கணித ஆய்வு கூடம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்திருக்கிறாங்க பாத்தீங்களா, அது அற்புதமான ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்ல முடியும். அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா மாணவனுக்கு பள்ளிக்கூடத்துல சமையலறை கூட இருக்கணுங்கிறாங்க. அவன் படிச்சு வரக்கூடிய நேரத்துல எல்லா விஷயத்தையும் சமையல் வரைக்கும் அவன் என்ன செய்யணும்னா கை தேர்ந்துட்டு தான் வரணும். கட்டடக்கலை அவன் அங்க படிக்கணும். ஒரு மரத்தொழில் செய்யக்கூடியவரே என்ன வேலை செய்யறாரோ அதை அவன் படிச்சிருக்கணும். ஒரு எலக்ட்ரீஷியன் இந்த வேலை செய்யறாரு பாத்தீங்களா, அதனுடைய வேலையை அவன் படிச்சிருக்கணும். இதுக்கெல்லாம் தனித்தனியான ஆய்வகங்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடியதான் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய திட்டம். உலகத்தரத்துக்குள்ள அந்த பள்ளிக்கூடங்களை என்ன செய்திருக்கிறாங்கன்னா மாற்றி இருக்கிறாங்க. அந்த மாணவர்களும் அதே மாதிரி அனைத்து திறன்களையும் தன்னால் எதுவும் செய்ய இயலாது என்கிற ஒரு மனநிலை அவனுக்கு என்ன இருக்கவே கூடாது. என்னால் எல்லாம் எந்த இடத்திலும் எதுவும் செய்வதற்கு முடியும் என்கிற ஒரு உணர்வு, ஒரு தைரியம், அவனுக்குள்ள தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கையோட தான் வெளியே வரணும். அதுக்காக தான் இந்த மாதிரி திட்டத்தை என்ன செய்யிருக்காங்கன்னா கொடுத்திருக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கை. ஆமா, அந்த கல்வி கொள்கை அடிப்படையில ஆரம்ப கல்வியில வந்திருக்கக்கூடிய மாற்றம் என்ன, முதல்ல அதை கேட்கலாம். அதுக்கப்புறம் பெண்களுக்காக ஒரு திட்டம் வருதுன்னா அதுல பெண்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கறதுக்கு ஒரு ஆர்வம் எல்லா பெண்களுக்குமே இருக்கும் இல்லையா? ஏன்னா கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொல்றாங்க பாரதிதாசன் ஐயா. நிச்சயமா. அப்ப அந்த கல்வி முழுமையா கிடைக்கும். நீங்க சொன்னீங்கல்ல, இடைநிற்றல் இல்லாத ஒரு கல்வி. ஒரு பெண் அற்றம் காணணும் அப்படின்னா ஒரு டாக்டரேட் முனைவர் பட்டம் பெறுவது வரைக்கும், அந்த ஆய்வை தொடர்வது வரைக்குமான ஒரு கல்வி கற்பதற்கு நம்முடைய மத்திய அரசினுடைய திட்டங்கள் என்ன இருக்கு? முதல்ல ஆரம்ப கல்வியில வந்திருக்கக்கூடிய மாற்றம், அப்புறம் பெண்களுக்கான கல்வி திட்டங்கள், இந்த ரெண்டையுமே சேர்த்து நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கேட்கிற நேயர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு. நிச்சயமா. அதாவது அந்த பெண்களுடைய கல்வி வளர்ச்சி அடையணும், பெண்கள் கல்வியில ரொம்ப மேன்மை பெறணும் என்கிறதுல மத்திய அரசாங்கம் ரொம்ப
என்ன சொல்றது, ரொம்ப அது கவனமா இருக்குது. நமக்கு இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரிலிருந்து நமக்கு பெண்மை தலைமையிடத்திற்கு வந்திருக்குது. அதுவும் நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப பிற்படுத்தப்பட்ட நிலைமையிலிருந்து அவங்க இன்னைக்கு முதன்மையான இடத்திற்கு வந்திருக்கிறாங்கன்னா, அப்ப அவங்களுக்கு கல்வி நம்ம கொடுக்கணும். அதுக்கு தான் ரொம்ப அருமையான ஒரு திட்டத்தையே என்ன செய்திருக்கிறாங்கன்னா, பேட்டி பச்சோவா பேட்டி படோவா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை என்ன செய்திருக்கிறாங்கன்னா வச்சிருக்கிறாங்க. இதுல பெண் குழந்தைகளை பாதுகாத்தல், பாலின பாகுபாட்டை குறைத்து கல்வி மற்றும் அதிகாரம் அளிப்பை மேம்படுத்துதல், இந்த விஷயத்தை இதுக்குள்ள கொண்டு வராங்க. இதுல என்ன விஷயம்னா, வெறுமனே கல்வி கற்பித்து விடக்கூடியது அல்ல. பெண்களுக்கு அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு என்ன செய்யணும்னா கொடுக்கணும். கூடவே அவங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையும் உருவாக்கணும், தரணியை ஆளணும். அந்த அளவுக்கான ஒரு கல்வி முறையைத்தான் அவங்களுக்கு கொடுக்கறாங்க. இப்ப பாதுகாப்புல ரொம்ப கருத்தா இருக்கிறாங்க. பெண்களுடைய பாதுகாப்புங்கிறது நாட்டினுடைய பாதுகாப்பு. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, அதாவது பறவைகளுக்கு பறக்கிறதுக்கு எப்படி 2 இறக்கைகள் தேவைப்படுகிறதோ, அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறதும் எப்படி இருக்கணும்னா, ஆண்களும் பெண்களும் சமமா இருக்கணும். சமமா இருந்து பறவைக்கு ஒரு இறக்கைய வெட்டியாச்சுன்னா அதனால என்ன செய்ய முடியாது, பறக்க முடியாது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது சுவாமி விவேகானந்தர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்துல இந்த விஷயம். அதே மாதிரி அந்த பெண்களுக்கு அந்த கல்விங்கிறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு அந்த பாதுகாப்புங்கிறதும் மிக முக்கியமா இருக்குது. அந்த வகையில இந்த திட்டம் எப்படி பயன்படுது அப்படின்னு சொன்னா, இப்ப நிறைய விஷயத்த நம்ம சமூகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல பாலின பாகுபாடு நிறைய அந்த ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்கி அதனால பிரச்சனைகள் வருதோ அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. ஆனா அந்த பாலின பாகுபாடை புரிந்து கொள்ளணும். அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி புரிந்து கொள்ளணும். நாங்க எல்லாம் படிக்கக்கூடிய நேரத்துல பள்ளிக்கூடத்திலையும் இருபாலார் பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது, கல்லூரியும் இருபாலார் கல்லூரி தான் இருந்தது. ஆனா இப்பதான் என்ன இதுன்னு சொன்னா, ஆண்களுக்கு தனி கல்லூரி, பெண்களுக்கு தனி கல்லூரி. அது தொழில் கல்வியிலிருந்து தொடங்கி என்ஜினியரிங் கல்லூரியிலிருந்து தொடங்கி எல்லாமே தனித்தனியா வைக்கிறாங்க. ஆனா இங்க அந்த பாலின சமத்துவம்னு சொல்லக்கூடிய நேரத்துல அப்படி அவங்க சேர்ந்து படிக்கக்கூடிய நேரத்துல பல பிரச்சனைகளுக்கு சில நேரத்துல விடை கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணத்தை என்ன செய்யறாங்கன்னா உருவாக்குறாங்க. பாலின பாகுபாட்டை குறைத்தல், அதிகாரம் அளிப்பது, அது மேம்படணும், அடிமட்டத்திலிருந்தே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா அந்த திட்டம் வழிவகுக்கிறது. அதுக்காக கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா அப்படிங்கிற ஒன்ன என்ன செய்திருக்கிறாங்கன்னா 2004 என்ன செய்திருக்கிறாங்கன்னா அது நிறுவப்பட்டிருக்கிறது. அதுல சிறுபான்மை மக்கள் மாணவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைத்த குழந்தைகளுக்காக செயல்படுத்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் இருக்குது. அன்னைக்கே இருக்குது. இன்னைக்கும் அதை ரொம்ப மேன்மைப்படுத்தி அந்த கல்வி முறையை கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சுகன்யா சம்ருத்தி யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. இது பெண் குழந்தைகளினுடைய உயர்கல்வி மற்றும் எதிர்கால தேவைகளுக்காக நிதி பாதுகாப்பை உருவாக்கக்கூடியது. அதாவது 2 விஷயம், பெண் குழந்தையினுடைய உயர்கல்வி மற்றும் எதிர்கால தேவைகளுக்கான அந்த நிதியை இது பண்ணக்கூடியது. இதுல யாரையும் உட்படுத்துறாங்கன்னா பெற்றோர்களை கூட என்ன செய்யறாங்கன்னா உட்படுத்துறாங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, +2 முடிச்சுட்டு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் +2 போக மாட்டாங்க, +2 முடிச்சதுக்கு பிறகு கல்லூரிக்கு போக மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்துல பெண்களுக்கு முழுமையான கல்வி கிடைக்காம போகுது. பெண்களுக்கு முழுமையான கல்வி கிடைக்காம போகிறதுக்கு காரணம் இந்த பொருளாதார சூழலுங்கிறது உயர்கல்வியில வந்ததுக்கு பிறகு நமக்கு புரிந்து கொள்ள முடியுது. அதனால இந்த எல்லாரையுமே உள்ளடக்கிய ஒரு பொருளாதார மேம்பாட்டை கொடுத்து அதுக்காக படிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதிலிருந்து வங்கிகள்ல இன்னைக்கு கடன் பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட 0 வட்டி, அதாவது 0 வட்டியே இல்லாம கடன் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் இன்னைக்கு பெண்களுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா உருவாக்கப்பட்டிருக்கிறது. சுகன்யா சம்ருத்தி யோஜனா அப்படிங்கிறது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூடிய பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ அவங்களுக்காக ஒரு
குறிப்பிட்ட தொகையை வருடந்தோறும் சேமிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு அரசாங்கமும் நிதி உதவி பண்ணி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது, நீங்க சொன்னது மாதிரி ஒரு 21 வயது வரும்போது அவங்களுக்கு கல்விக்காகவோ அவங்களுடைய எதிர்கால தேவைக்காகவோ அதை பயன்படுத்திக்கிற மாதிரியும், அல்லது இடையில நம்ம கடன் பெற்று அதன் மூலமாக கல்வியை தொடர்வதற்கு வசதி பண்ற மாதிரியும் தான் அதை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஆமா. இப்போ நீங்க இந்த பெண்களுடைய வளர்ச்சி, அவங்களுக்கு ஒரு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கறத சொல்லும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. அதிகமான பெண் விமானிகளை கொண்ட நாடு நம்முடைய இந்தியா தான். இன்னைக்கு அவங்களுக்கான அந்த ஒரு பயிற்சி கிடைச்சாதானே விமானியா போக முடியும் இல்லையா? அப்படி எல்லா விதங்கள்லயும் ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு வெற்றியை இன்னைக்கு பெண்கள் ஈட்டி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த திட்டங்கள் தான் பயனுடையதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப கல்வியில என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த அளவு சொல்லுங்களேன். இந்த இதுக்குள்ள நான் ஒரு சின்ன விஷயத்த கூட நான் உங்களுக்கு சொல்லலாம். அந்த பயிற்சி அளித்தல் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, விமானி ஆகணும், அதுக்கு பயிற்சி அளிக்கணும். அதனாலதான் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அக்கினிபாத்துங்கிற ஒரு திட்டத்தை என்ன செய்யிருக்கிறாங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆரம்பத்துல பெண்கள் ராணுவத்துக்குள்ள போக முடியாது. இன்னைக்கு பெண்களை கூட எதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க, ராணுவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ராணுவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னாலே அங்க என்ன கிடைக்குது, பயிற்சி கிடைக்குங்கிறதான அர்த்தம். சரிதானே? கண்டிப்பா. அது ராணுவத்திற்கு தகுதியாக ஒரு பெண் அங்கீகாரப்படுத்தப்படும் போது உடலாலும் மனதாலும் ஒரு பெரிய வெற்றியை பெறுகிறாள் அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஆமா ஆமா. அந்த இதை என்ன செய்திருக்கிறாங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால அந்த பெண்களுக்கு மேல ரொம்ப அக்கறையோட தான் இருக்கிறாங்க. ஒன்னும் குறைத்து மதிப்பிடல. காலத்துக்கு ஏற்றபடியான மாற்றம்ங்கிறது அவசியம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி நிலைமை வரதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அந்த போதைப் பொருட்களுடைய பழக்கம் அதெல்லாம் இருக்குது. அதை ஒழிச்சாச்சுன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். இந்த தனிப்பட்ட முறையிலான இதெல்லாம் தேவையும் இல்லை. அது மாற்றி யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கட்டும். நீங்க கேட்டது NEP தேசிய கல்விக் கொள்கையில ஆரம்ப கல்வியில ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்னங்கிறீங்க. 5 வயசு என்ன செய்யணும்னா முடியணும் பள்ளிக்கூடத்துக்குள்ள போகிறதுக்கு. இல்லையே, நாங்க 2 வயசுலயே கொண்டு விட்டுறோமே. குழந்தையினுடைய மனநிலை அவன் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும். சரிதானே? நான் ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கு கேட்கிறேன். நீங்க 2 வயசுலயே கொண்டு விடுறேன்னு சொல்றீங்கல்ல, இந்த 2 வயசுல கொண்டு விட்டுறீங்கன்னா உங்க குழந்தை எழுதணுமா, வாசிக்கணுமா? அப்ப அந்த எழுதணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு 6 மாசம் ஒரு பள்ளிக்கூடத்துல உங்க பிள்ளைய விடுறீங்க, 1 வருஷத்துக்கு விடுறீங்க. அந்த பிள்ளை ஆனா ஆவனா எழுதல, ABCD எழுதல, 1 2 எழுதல, உங்க மனநிலை எப்படி இருக்கும்? 1 வருடமா பள்ளிக்கூடத்துக்கு போற, 1 2 எழுத தெரிய மாட்டேங்க, ஆனா அவனா எழுத தெரிய மாட்டேங்குது, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆனா உளவியல் ரீதியாக என்ன சொல்றாங்கன்னா அந்த குழந்தைக்கு 5 வயது வரைக்கும் சாக் பீஸ் பிடிச்சு எழுதக்கூடாது, பென்னு பிடிச்சு எழுதக்கூடாது, பென்சில் பிடிச்சு எழுதக்கூடாது, இந்த மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அந்த குழந்தையினுடைய விரல் வளர்ச்சிங்கிறது அதனுடைய நரம்பு வளர்ச்சி. அதனாலதான் 3 வயது நிரம்பும் போது தானே எழுத்துக்கு இருத்துறது. அப்போ எதுல எழுதி படிச்சு கொடுக்கறாங்கன்னா ஆரம்ப காலத்துல அரிசியில நெல்லுல அப்படிதான் கொடுத்தாங்க. மணல்ல எழுதுறதுக்கு தான் பழக்கினாங்க. அப்பதான் அந்த குழந்தைக்கு அந்த எழுதக்கூடிய வலிமை அந்த விரலுக்கு கிடைக்கும். அந்த நரம்பு அது சரியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அப்பதான் அந்த பிள்ளை உளவியல் ரீதியாக விரும்பி எழுதும். எழுதக்கூடிய எழுத்துக்களை விரும்பி எழுதும். இல்ல அதுக்கு வேதனை வருது, எழுதக்கூடிய நேரத்துல வேதனை வருதுன்னா அது எழுதாது. அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா நீங்க 2 வயசுக்கு விடுங்க. மழலையரை பள்ளி முன் பள்ளி அப்படின்னு சொல்றாங்க. 1ஆம் வகுப்புல இருந்து 5 ஆண்டுகள் அதுக்கு இருக்குது. 5 வயது பரிபூர்ணமானதுக்கு அப்புறம்தான் நீங்க என்ன செய்ய முடியும்னு சொன்னா 1ஆம் வகுப்புல அவனை சேர்க்கறதுக்கு முடியும் என்கிற அந்த திட்டத்தை என்ன செய்திருக்கிறாங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப அருமையான திட்டம். அப்பதான் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் அந்த மாணவன் படிப்பை என்ன செய்கிறான்னா தன்வசம் ஆக்குறதுக்கு கொண்டு வராங்க. அதனாலதான் என்ன செய்யறாங்க, பிள்ளைங்களை மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. இப்ப என்ன செய்துட்டாங்க, மனப்பாடத்தை நீக்கிட்டாங்க, புத்தக சுமைய குறைச்சிட்டாங்க. சரியா? முன்னாடி எல்லாம் ஓராண்டுக்குள்ள பாட புத்தகங்களை எல்லாம் சுமந்துட்டு போகணும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி புத்தக இருந்தது. இப்ப என்ன செய்துட்டாங்க, அதை குறைச்சிட்டாங்க. காலாண்டுக்கு 5 பாடங்கள், எத்தனை பாடம் இருக்குதோ அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகம் என்கிற முறையை கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஆரம்ப கல்வி, அதுக்கப்புறம் இடைக்கல்வி, உயர்கல்வி, அதுக்கப்புறம் அவங்க கல்லூரியோட சேர்ந்து அந்த படிப்புகள்லாம் என்ன செய்யறாங்கன்னா கொண்டு வராங்க.
இதுல ஆரம்ப கல்வியில இருந்து கரெக்டா என்ன சொல்றாங்கன்னா, இது தாய்மொழியில தான் அவனுடைய படிப்பு இருக்கணும். ஏன்னா அந்த தாய்மொழி படிப்புங்கிறது தான் அவனுக்கு புரிதலுக்கு உறுதுணையாக இருக்கும். அந்த மூளை வளர்ச்சிக்கும் சிந்திக்கக்கூடிய திறனுக்கும் செயல்படக்கூடிய ஆற்றலும் எதுல கொடுத்தாதான் இருக்கும்னா தாய்மொழியில கொடுத்தாதான் இருக்கும் என்கிறத, அது தாய்மொழி கல்விங்கிறது கட்டாய கல்வி என்கிற முறையில என்ன செய்திருக்கிறாங்கன்னா வச்சிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நம்ம கனவு காண்றோம் அப்படின்னா நம்முடைய கனவுல வரக்கூடிய மொழி அல்லது நம்முடைய சிந்தனையில வரக்கூடிய மொழி நம்முடைய தாய்மொழியா தான் நிச்சயமா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த அடிப்படை கல்வியை தாய்மொழியில கொடுக்கும்போது தான் அவங்களுடைய சிந்தனை திறனும் கற்பனை திறனும் வளப்படும். அதன் மூலமா தான் அவங்களால கண்டுபிடிப்புகளுக்கான ஒரு ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் தொடர முடியும். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இந்த ஆதார கல்வியை தாய்மொழியில கொடுத்திருக்காங்க. வேற என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு? தொடக்க கல்விக்கு வரும். ஒரு குழந்தை, ஒரு மாணவன் அவனுக்கு மருத்துவர் ஆகணும்னு ஆசை இருக்குது, பொறியாளர் ஆகணும்னு ஆசை இருக்குது, அதிகாரி ஆகணும்னு ஆசை இருக்குது. அதிகாரின்னு சொல்லக்கூடிய நேரத்துல போலீஸ் அதிகாரியா இருக்கலாம், ஆட்சியாளராக இருக்கலாம். இந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கக்கூடிய தன்மை எல்லாம் இருந்தாச்சுன்னா அவன் ஆட்சியாளர் பொறுப்புக்கு போகக்கூடிய அந்த தன்மை இருக்கும். இதை எங்கிருந்து கொண்டு வரணுங்கிறாங்கன்னா, இந்த தொடக்க கல்வியிலிருந்து, ஆரம்ப கல்வி முடிஞ்சு தொடக்க கல்வி வரக்கூடிய நேரத்திலே அவனை கண்டுபிடிக்கணும். அவனுக்கு என்ன திறமை இருக்குது, திறன் சார்ந்த கல்வியை அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திறன் சார்ந்த கல்வி எங்கிருந்து தொடங்கணும்னு சொன்னா இந்த தொடக்க கல்வியிலிருந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு தக்கபடி ஒரு மருத்துவர் ஆகக்கூடிய ஆசையும் அதற்கான அடிப்படை எண்ணமும் ஒரு மாணவன்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா அது இங்கிருந்து தொடங்கணும். இப்ப நீங்க +2 முடிச்சு அதுக்கப்புறம் நீட்டு தேர்வு எழுதி அதுக்கப்புறம் தான் அவன் வரணுங்கிறதுக்கு, அந்த நீட்டு தேர்வு எழுதுறதுக்கு அவனை என்ன செய்யணும்னு சொன்னா இங்கிருந்தே தயார்படுத்தணும். அப்துல் கலாம் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மாணவர்களை இந்த காலத்திற்காக தயார்படுத்தாதீர்கள், எதிர்காலத்திற்காக தயார்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப அவனுக்கு என்ன ஆசை இருக்குதோ அந்த ஆசையே இந்த தொடக்க கல்வியிலிருந்தே நம்ம என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்கணும். அதுக்கு தக்கபடி அவனை என்ன செய்யணும்னா தயார்படுத்தணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் அதுக்கு தக்கபடியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த தேர்வு எழுதுறதுக்கும் இந்த தொடக்க கல்வியிலிருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய வேண்டும், தயாராகி வர வேண்டும் என்கிறது தான் அந்த கல்வியினுடைய நோக்கமாக இருக்கிறது. உயர்கல்வி அவன் முடிக்கக்கூடிய நேரத்துல அவன் எப்படி இருக்கணும், எல்லாம் அறிந்தவனாக, எல்லாம் தெரிந்தவனாக, எல்லாம் உணர்ந்தவனாக இருக்கணும். +2 முடிச்சு அவன் வெளியே வரக்கூடிய நேரத்துல அல்லது கல்லூரி முடிச்சு அவன் வெளியே வரக்கூடிய நேரத்துல வேலையை தேடக்கூடியவனாக இருக்கக்கூடாது, வேலையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும். இதுதான் கல்வியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம். புரியுதுல்ல? வேலை தேடக்கூடிய கல்வியை கொடுக்க கூடாது, அந்த கல்வியும் நமக்கு தேவையில்லை. படித்து முடித்ததும் வேலையை கொடுக்கணும். இப்ப ஒரு பயிற்சி நம்ம கொடுக்கிறோம், எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் பயிற்சி கொடுத்தாச்சு முடிச்சாச்சு, அவன் அந்த பயிற்சி சார்ந்த வேலைக்கு போகணும். பயிற்சியை முடிச்சுட்டு அவன் என்ன செய்யக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருக்கும்போது தான் அவன் பிரச்சனையாட்டு மாறுகிறான். அந்த மாதிரி கல்வியில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட திட்டத்தை என்ன செய்திருக்கிறாங்கன்னா உருவாக்கி இருக்கிறாங்க. இது மிக முக்கியமான விஷயம். அப்ப மொத்தத்துல இப்போ உள்ள அந்த கல்வி கொள்கை என்ன அப்படின்னா, வயிற்றுக்கான கல்வியா இல்ல வாழ்க்கைக்கான கல்வியா இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? நிச்சயமா புரிஞ்சுக்கணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம சாப்பாட்டுக்காக ஏதோ கொஞ்சம் படிக்கிறோம், ஒரு வேலைக்கு போறோம், நம்ம வாழ்க்கையை அப்படியே குட்டியா முடிச்சிடுறோம் அப்படிங்கறது இல்ல. 4 பேருக்கு வேலை கொடுக்கற மாதிரி வேலையை உருவாக்குபவர்களாக மாற்றக்கூடிய ஒரு கல்வி முறை அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. இப்ப கல்வி அப்படிங்கும்போது உயர்கல்வி அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சோம். உயர்கல்விக்கு போகக்கூடிய ஒரு பெண்கள் அல்லது ஆண்கள் அவங்க அவங்க குடும்பத்தை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. வேலைக்கு போறது வரைக்கும் ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மா அப்பா தான் அவங்க எல்லாமே செலவழிச்சு ஆகணும். அப்ப இப்ப இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு எல்லா செலவையும் பேர் பண்ணிக்க முடியுமா? ஏன்னா அவனுடைய இப்ப நம்ம சொன்னது மாதிரி நிறைய அவனுக்கு திங்கிங் கொடுத்துட்டோம். அவன் அந்த வளர்த்தனால என்ன பண்ணுவான், நான் இங்க இருக்கேன் ஆனா நான் தலைநகர டெல்லியில போய் படிக்க போறேன்னு சொல்லுவான். இல்ல நான் வேற ஒண்ணு இதை படிச்சே ஆகணும், எனக்கு இதுல இந்த துறையில ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்ப இந்த மாதிரியான ஒரு குழந்தைக்கு அவங்க இந்த கல்வி ஊக்க உதவித்தொகை இந்த மாதிரியான திட்டங்கள் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க நம்முடைய மத்திய அரசுல, அத பத்தி சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். அதாவது இதுல என்ன செய்யறாங்கன்னா, இந்த சுயம் அப்படின்னு ஒரு கல்வியை கொடுக்கறாங்க. இது இந்த நம்ம அடிப்படை கல்வியிலிருந்து நம்ம பேசிட்டு வந்தோம் இல்லையா, தேசிய கல்விக் கொள்கை. அதுல ஒரு விஷயத்த கூட நான் உங்களுக்கு சொல்லணும்.
அந்த கல்விக் கொள்கையில என்ன சொல்றாங்கன்னா, இப்ப உயர்கல்விக்கு நம்ம போயிட்டோம், கல்லூரி படிப்புக்கு நம்ம போயிட்டோம்னா, இப்ப எல்லாம் இருக்கக்கூடிய முறைப்படி நம்ம கல்லூரியில சேர்ந்து படிக்கிறோம்னா நம்ம அந்த பாடத்தை மட்டும்தான், டிகிரி மட்டும்தான் படிக்கிறதுக்கு முடியும். படிச்சு முடியும் போது என்ன பாடத்தை மையமா கொண்டு படிக்கிறோமோ 3 ஆண்டுகள் முடியும் பொழுது அந்த சான்றிதழ் தான் நமக்கு கிடைக்கும். இப்ப இதுல சின்ன ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறாங்க. நீ படிக்கக்கூடிய நேரத்திலேயே டபுள் டிகிரி படிக்கலாம், 2 பட்டங்களை ஒரு சேர படிக்கலாம். ஒன்று கல்லூரியில சேர்ந்து நீங்க படிக்கலாம், இன்னொன்று நீங்க என்ன செய்யறாங்கன்னா தொலைதூர கல்வி வழியாகவும் என்ன செய்யலாம், இன்னொரு பல்கலைக்கழகத்துல படிக்கலாம். இது ஒரு முறை வச்சிருக்கிறாங்க. இரண்டாவது ஒரு முறை சொல்றேன், ரொம்ப அற்புதமான முறை. இப்ப 3 ஆண்டு கல்வி கல்லூரியில நீங்க சேர்ந்துட்டீங்க, முதல் ஆண்டு நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க. ஒரு பாடம் ஏதோ ஒரு அறிவியலா இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த படிப்பா இருக்கலாம். முதல் ஆண்டு படிப்பை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நீங்க அடுத்த ஆண்டு உங்களுக்கு 2வது ஆண்டு உங்களால தொடர முடியல, படிப்பை தொடர முடியல. அப்ப நீங்க என்ன செய்யணும், அப்படியே விட்டுட்டு போயிட வேண்டியதுதான். உங்களுக்கு படிச்சதுக்கான எந்த ஆதாரமும் இருக்காது உங்களுக்கு. ஆனா இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன செய்யுதுன்னா, ஒரு பையன் 3 ஆண்டுகளுக்காக கல்லூரியில சேர்றான், முதல் ஆண்டு படிச்சு முடிக்கிறான், 2வது ஆண்டு தொடர்றதுக்கு முடியல. அப்ப நீங்க என்ன செய்யணும், முதல் ஆண்டு படிச்சதுக்கான சான்றிதழ் அவனுக்கு கொடுக்கணும். அதுக்கு சான்றிதழ் படிப்பு அப்படின்னு சொல்றாங்க முதல் ஆண்ட. 2வது ஆண்டு அவன் முடிக்கிறான், 3வது ஆண்டு தொடர முடியல. அப்ப அவனுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, 2வது ஆண்டு அது பட்டய சான்றிதழ் அப்படின்னு அவனுக்கு கொடுக்கணும். 3வது ஆண்டு முடிக்கக்கூடிய நேரத்துல அவனுக்கு டிகிரி பட்டம் அவன் 3 ஆண்டுகள் நிறைவு செய்தது. இந்த ஒரு அருமையான வாய்ப்பு இதுக்கு முன்னாடி இல்லாதது இப்ப என்ன செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா மாற்றப்பட்டிருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. நீங்க கேட்ட விஷயம் மத்திய அரசு அந்த பொருளாதாரத்துல படிக்கிறாங்க, படிச்சு முடிச்சாச்சு, பொருளாதாரம் இல்லை. அதுக்கு அருமையான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அது ஸ்வயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு பேர் வச்சிருக்காங்க, ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இளம் அந்த உள்ளங்களை அது அப்படி ஒரு உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஒரு உள்ளுணர்வை கொடுக்கக்கூடியதுக்கான ஒரு இது. நீங்க படிச்சுட்டு இருக்கும் போதே ஆன்லைன்ல நீங்க தொழில் சார்ந்த ஒரு படிப்பை என்ன செய்யணும்னா படிக்கணுங்கிறாங்க. புரியுதுல்ல? அந்த படிப்பு நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு வரும்னா, ஆன்லைன்லயே நீங்க வேலை செய்யக்கூடிய, வேலை தேடக்கூடிய, வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்த உங்களுக்கு செய்யறதுக்கு முடியும். ஒன்னும் இல்ல, ஒரு தாய் என்ன செய்யறாங்கன்னா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க, வேலையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு மீதி நேரம் இருக்குது, பொம்மை செய்யறாங்க. அந்த பொம்மைய எங்க கொண்டு போய் விற்கிறது, யாருக்கு விற்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனால் அது செய்தது அப்படியே இருக்கும், வீட்டில இருந்து அப்படியே இருக்கும். ஆனா இந்த சுயம்ங்கிற கோர்ஸ் முடிக்கிறாங்க பாத்தீங்களா, ஆன்லைனை பற்றி, அதாவது எப்படி நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும் அதுல, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. அப்ப நீங்க சந்தைப்படுத்துதல் ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா அதுல உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிந்து கொள்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இது ஒன்று. 2வது விஷயம், இந்த ஆன்லைன் படிப்புங்கிறது யாரையும் உள்ளடக்கி கொண்டு வராங்கன்னு சொன்னா ஆசிரியர்களை உள்ளடக்கி கொண்டு வராங்க. இந்த ஆசிரியர்கள் என்கிற பொழுது அவங்க ஒரு 30 ஆண்டு அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், கற்பித்தல அனுபவம் இருக்கும். இவங்க என்ன செய்வாங்க, நான் 30 ஆண்டுகளாக என்ன செய்துட்டு இருக்கிறேன், ஆசிரியரா இருக்கிறேன், அதே ஒரு பெருமையா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. நீங்க டே டு டே என்ன செய்யணும்னா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், உங்களை தகுதியை வளர்த்துட்டே இருக்கணும். அதுக்கும் என்ன செய்யறாங்கன்னா இந்த ஆன்லைன்ல மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இவர்களை உள்ளடக்கிய ஒரு முறையை என்ன செய்திருக்கிறாங்கன்னா ஆன்லைன்ல ஒரு கல்வி திட்டத்தை என்ன செய்திருக்கிறாங்கன்னா வச்சிருக்கிறாங்க. இதுல இந்த பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா நிறைய வேலை வாய்ப்பு இன்னைக்கு தெரியுதில்ல உங்களுக்கு. ஒண்ணும் இல்லைங்க, ஒருத்தங்களுக்கு நல்ல ஓவியம் வரையக்கூடிய திறமை இருக்குன்னு வச்சுங்களேன், ஓவியத்தை வரைஞ்சிட்டு அவங்க சமூக ஊடகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்கள் இன்னைக்கு சமையலை கூட என்ன செய்திருக்கிறாங்க, சமையல் செய்யக்கூடிய கலை எப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காணொலி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அதுல கொண்டு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. அதனால வாய்ப்புகள் இருக்குது, இந்த வாய்ப்புகளை சொல்லியும் தராங்க. அதை சரியா நீங்க பயன்படுத்தணும். அதுலயும் குறிப்பா பெண்கள் சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்கன்னா அவங்களே இந்த ஆன்லைன்ல டிகிரி எல்லாம் படிக்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியாக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். கல்லூரியில ஆசிரியர்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க, பேராசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கறாங்க. வறுமையில வாடக்கூடிய பிள்ளைகள், ஏழை குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள், கட்டணம் கட்டுறதுக்கு முடியல அப்படின்னு சொன்னா
நல்ல ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள சூப்பரா வழி நடத்த முடியும். எப்படி உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்குது, நீங்க இதை பயன்படுத்துங்கன்னு சொன்னா போதும். அம்மாவை அப்பாவை அண்டி இருக்க வேண்டிய காலகட்டம் அல்ல இது. சுயமாகவே வேலை செய்து பிழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கல்வி முறையில இருந்துட்டு இருக்குங்கிறதா உண்மை. அதை தெரிந்து புரிந்து நம்ம பயன்படுத்தணும். +2 பிள்ளைகளுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உதவித்தொகை, அதனுடைய அடிப்படையில அவங்களுடைய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்கள திறமையான மாணவர்கள் 2 பேருக்கும் கொடுக்கறாங்க. 1 பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கறாங்க. 2 நல்ல திறமையான மாணவர்களுக்கும் அவங்களுடைய திறமையை இன்னும் மேன்மைப்படுத்துறதுக்கான உதவித்தொகையை என்ன செய்யறாங்கன்னா வழங்குறாங்க. இத பாத்தீங்கன்னா கல்லூரியில ஓராண்டுக்கு 12,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா உதவித்தொகை கொடுக்கறாங்க. 12ஆம் வகுப்பு வரை படிக்கிறதுக்கு திறமையான மாணவர்களுக்கு 48,000 ரூபாய் வரையிலும் என்ன செய்யறாங்கன்னா உதவித்தொகையா கொடுக்கறாங்க. முதுகலை மாணவர்கள், இந்த ஆராய்ச்சி அந்த மாதிரி போறாங்க பாத்தீங்களா, முதுகலை மாணவர்களுக்கு ஓராண்டுக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் வீதம் 2 ஆண்டுக்கு என்ன செய்யறாங்கன்னா கொடுக்கறாங்க. அப்ப இந்த அரசாங்கத்திலிருந்து நம்ம எல்லாம் படிக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த அளவுக்கு நமக்கு உதவித்தொகையெல்லாம் கிடைக்கவே இல்லை. அப்படி ஒரு திட்டமே கிடையாது. ஆனா இன்னைக்கு இவ்வளவு திட்டங்களை வச்சிருக்கிறாங்க, இவ்வளவு உதவித்தொகையை கொடுக்கறாங்க. ஆரம்ப கல்வியிலிருந்தே மாதந்தோறும் என்ன செய்யறாங்கன்னா 1000 ரூபாய் பிள்ளைகளுடைய அக்கௌண்ட்டுக்கே வருது. அது பள்ளிக்கூடத்துக்கு கூட நேரடியா கொடுக்கறது கிடையாது. மாணவர்களுடைய வங்கி கணக்கிலேயே அது சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஆரம்ப கல்வியில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கே வருதுன்னு சொன்னா இன்னைக்கு படிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் இருக்குது. ஆனா தெரியாம இருக்கிறாங்க. அவங்கள தெரிய வைக்கணும். அதுக்குதான் இந்த கல்விக்குள்ள யார கொண்டு வராங்கன்னா விளிம்பு நிலை மக்களை கொண்டு வராங்க. அவங்களுக்கு போய் சேர்ந்த இடத்துல அவங்க விழிப்புணர்வு வரும். அவங்க கல்வியாளர்களாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா மாறுவாங்க. பிறகு தொழில்நுட்பம் சார்ந்து படிக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்யறாங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. 1000 ரூபாயிலிருந்து அவங்களுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறாங்க. அந்த மாதிரி நிலைமையில இன்னைக்கு படிப்பதற்கான திட்டங்கள், உதவித்தொகைகளை அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னா கொடுத்துட்டு இருக்கு. மத்திய அரசாங்கம் கொடுக்குது. அதுக்கு என்ன செய்யணும்னா மாநில அரசாங்கங்கள் இந்த திட்டத்தை என்ன செய்யணும், அந்தந்த மாநிலத்துல நடைமுறைப்படுத்தணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்ப கல்வி உதவித்தொகைன்னு வரும்போது அடிப்படை கல்வியில இருந்து கல்லூரி கல்வி, அதுக்கப்புறமா அவங்க உயர்நிலை கல்வி படிக்கிறது, ஆராய்ச்சி படிப்புகளுக்குமே கல்வி உதவித்தொகைகள் நிறைய இருக்கு. அதை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறீங்க. ஆமா, ஒரு பையன் நல்லா படிச்சு முடிச்சுட்டாப்ல, நீங்க சொன்னது மாதிரி திறன் மேம்பாட்டு பயிற்சி இன்டர்ன்ஷிப் வரைக்கும் போயிருக்கிறாரு. ஆனாலும் அவங்க வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒரு கம்பெனியோ எங்கேயோ தேடி ஓடாம அவங்களே சுயமா உருவாக்கிக்கிறது மாதிரியான திட்டங்கள், ஸ்டார்ட் அப், அதுல எல்லாம் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் அப் மூலமா நிறைய குழந்தைங்க அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறவங்களா இருக்கிறாங்க. அந்த விஷயங்கள் பத்தி சொல்லுங்க. அந்த ஸ்டார்ட் அப்ங்கிற விஷயம் இன்னைக்கு நம்ம தெருவில் நடந்து போகக்கூடிய நேரத்துல ஒருத்தர் பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு எதுவுமே இருக்காது, வெளிச்சம் இருக்காது, ஒரு கூடைய வச்சிருப்பாரு, நடைபாதையில வச்சு விட்டுட்டு இருப்பாரு. அவரை கூப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னா, நீ வா, வங்கியில கணக்கு நாங்களே தொடங்கி தரோம், 0 பேலன்ஸ்ல உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரோம், அருமையா நீ வேலை செய், உன் குடும்பத்தை காப்பாத்து, ஒரு வறுமையை போக்கு. சேராங்களா இல்லையா? நிச்சயமா. அந்த திட்டத்தோட பேரை நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஆமா, ஏன்னா அப்பதான் கேக்குறவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச தொழில் அதை நான் விருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அவங்க போய் சேர்ந்துக்க வேண்டிய திட்டம் அப்படின்னா பிரதம மந்திரியோட முத்ரா திட்டம் அப்படிங்கறதுதான். முத்ரா திட்டத்துல நீங்க சொன்னது மாதிரி பூக்கடை வைக்கிறதுல இருந்து அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் அவங்க ஒரு திட்ட வடிவமாக எங்களுக்கு நான் இது தெரியும், இந்த பயிற்சி எடுத்துக்கிறேன், இந்த பயிற்சியில இருந்து எனக்கு இவ்வளவு ரூபாய் தேவைப்படுது அப்படிங்கறதுக்கான ஒரு திட்ட அறிக்கையையும் சமர்ப்பிச்சுட்டாங்கன்னா போதும். நிச்சயமா அதுல இருந்து நமக்கு PMMY அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, PM முத்ரா யோஜனா இதுல கிடைக்கும். இதுலயுமே பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிசு அப்படின்னு சொல்றாங்க. அது இப்ப நீங்க பூக்கடை அப்படின்னு சொன்னதுனால அந்த மாதிரி குறுந்தொழில்கள், சின்ன சின்ன தொழில்கள் தொடங்குறதுக்கு ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்கறாங்க. சிறு குறு தொழில், நடுத்தர தொழில் செய்யக்கூடியவங்க. கிஷோர் அப்படிங்கறது அந்த தொடங்கப்பட்ட தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு. அதுல என்ன பண்றாங்கன்னா, நம்ம இப்ப 50,000 ரூபாய் அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம அதை சரியா, வட்டியே கிடையாது, அதை நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு அப்புறமேல அதுல இருந்து ஒரு மானியம், சப்சிடி நம்முடைய வங்கி கணக்குக்கே வரும். திரும்ப அதை மேம்படுத்துறதுக்காக 5 லட்சம் வரைக்கும்
கொடுக்கறாங்க. அந்த 5 லட்சத்தையுமே நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் தருண் அப்படிங்கிறது. அந்த வளர்ந்த தொழில்களை மேலும் மேம்படுத்துவதற்கு அது 10 லட்சம் வரைக்கும், தருண் பிளஸ் அப்படிங்கிறது 20 லட்சம் வரைக்குமே கொடுக்கறாங்க. அப்படி ஒரு சிறப்பான திட்டம் தான் அந்த முத்ரா திட்டம். இன்னைக்கு நிறைய பேர் தொழில் முனைவோராக மாற்றி இருக்குது அப்படின்னா அந்த முத்ரா திட்டத்தை சொல்லலாம். அப்போ நீங்க கேட்ட கேள்வி, இந்த மாணவர்கள் படித்து முடித்ததுக்கு பிறகு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, ஒரு கம்பெனில போய் அவன் வேலை செய்யாம சுயமா அவன் படிக்கிறான். நான் எதுக்கு தொடங்கி வந்தேன்னா, அப்ப சாதாரண ஒரு பூக்கடை, ஒரு நடைபாதையில பூக்கடை வைத்து விற்பனை செய்யக்கூடியவருக்கே இந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு, கடன் உதவி தொகை கொடுக்கறாங்க அப்படின்னா படிச்சவங்களுக்கு எவ்வளவு பண்ணுவாங்க. அப்போ நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம என்ன செய்யணும், தட்டணும், தேடணும், முயற்சி எடுக்கணும். வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்துட்டு எனக்கு வேலை இல்லை. ஒரு அம்மா இடையில பேசும்போது சொன்னாங்க, பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான், வேலை எதுவுமே கிடைக்கல, ரூம் அடைச்சிட்டு ரூமுக்குள்ளேயே இருக்கிறான், சாப்பிடுறதுக்கு கூட கூட்டா கூட வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. செல்லும் கையுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்டேன், படிச்சு என்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிடுறீங்க, அவனுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குது தெரியுமா? அவன் நினைச்சாலேயே 4 பேருக்கு வேலை கொடுக்க முடியுமே. அப்படியா? அப்படி என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொன்னேன் அவங்ககிட்ட, அவனுக்கு ஆன்லைன்லயே நிறைய வேலைகள் இருக்குது, அவன் செய்யலாம். வியாபாரம் செய்யறதுல இருந்து அவனுக்கு என்ன திறமையில அவனால என்ன உருவாக்க முடியுமோ அதை செய்யலாம். வங்கியில போய் அவன் அடிப்படை ஒரு வேலை செய்யணும், ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர், ஒரு செல்போன் சர்வீஸ் சென்டர், ஒரு இருசக்கர வாகனம் அதை பழுது பார்க்கக்கூடிய கடை வைக்கணும் அப்படின்னு சொன்னா கூட அரசாங்கம் இன்னைக்கு வங்கிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. அவங்களுக்கு என்ன மாதிரி கடன் தொகை கொடுக்கணும், உதவித்தொகை எப்படி கொடுக்கணும், மானியம் எப்படி கொடுக்கணும்ங்கிற விஷயத்தை எல்லாமே இன்னைக்கு படிக்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கறாங்க. படிச்சு முடிச்சதுக்கு பிறகு அவன் வாழ்க்கையில உயர்றதுக்கும் என்ன செய்யறாங்க, வழிவகையை செய்யறாங்க. படிச்சவங்களுக்கு அந்த உணர்வு வரலன்னா பெற்றோர்களுக்கு அந்த உணர்வு வரணும். அந்த உணர்வு வர்றதுக்கு தான் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் உள்ளடக்கிய, மாணவர்களையும் உள்ளடக்கிய அந்த ஆன்லைன் கோர்ஸ் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கும் கொடுக்கறாங்க. 12 வருட கால இந்த தருணத்துல 12 வருடங்களை நிறைவு செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம். அப்ப இந்த தருணத்துல எந்த அளவிற்கு கல்வித்துறையில அவங்களுடைய ஈடுபாடு என்ன, எப்படி எல்லாம் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, அது மட்டும் இல்ல வேலையை உருவாக்குபவர்களாக இந்த இந்திய திருநாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கறதுல தீர்மானமா இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. மொத்தத்துல நம்ம இந்த திட்டங்கள் எல்லாம் சரியான முறையில செயல்பாட்டுக்கு வரணும், அல்லது எல்லாருக்கும் இந்த திட்டங்கள் எல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு தாட் மாதிரி நம்ம கேள்விப்படுறவங்க என்ன செய்வோம், பக்கத்துல உள்ளவங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா கண்டிப்பா சொல்லுவோம் இல்லையா? அதுதான் மனிதன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். நமக்கு தெரிஞ்சிருக்கு, இது அவங்க பயன்படுத்திக்கிட்டுமே நல்லா வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. சுயநலம் இன்மையினுடைய அடையாளம். சுவாமி விவேகானந்தர் பற்றி சொல்லக்கூடிய நேரத்துல சொல்லுவாங்க, 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த தேசத்தை தலைகீழாக மாற்றி காட்டுறேன்னு. அவர் 100 இளைஞர்களை கேட்கல, 100 சுயநலம் இல்லாத, தன்னலம் இல்லாத இளைஞர்களை கேட்டாரு. அப்போ அந்த சுயநலம் இல்லாம இருந்தா தான் நமக்கு ஒரு தகவல் கிடைச்சாச்சுன்னா அந்த தகவல்களை நம்ம பகிர்ந்து மற்றவங்களுக்கும் கொடுத்து மற்றவங்களையும் வாழறதுக்கு வழிகாட்டும். அதுதான் உண்மை. நிச்சயமா முயற்சியும் பயிற்சியும் இருந்தா வெற்றி நிச்சயம். எப்படி இந்த இவ்வளவு திட்டங்களையும் உள்ள கொண்டு போய் சேர்க்கிறது, இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது, அதுக்கான ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு விளக்கத்தை நீங்க கொடுக்கணுமே. கண்டிப்பா இதுதான் நமக்கு தேவை. திட்டங்களை தீட்டி அதை கிராமப்புறங்களுக்குள் கொண்டு போய் அடிமட்ட மக்களுக்கு உணர்த்தி விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமில்ல, இந்த தேசம் உலகளாவிய மரியாதைக்குரிய தேசமாக என்ன செய்யும்னு சொன்னா மாறும். ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி அதிகாரிகள் இருக்கிறாங்க. இந்த அதிகாரிகள் என்ன செய்யணும்னா அவங்க துறை சார்ந்து இவங்க என்ன செய்யணும்னா அந்த துறையில இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்படி உங்களுக்கு திட்டம் இருக்குது. இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அவங்க துறையில இருக்கக்கூடிய மக்களுக்கான திட்டங்களை என்ன செய்யணும், அவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும், அவங்களுக்கு தெரிய வைக்கணும், அறிவுறுத்தணும். மத்திய அரசாங்கம், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த அதிகாரிகள் கூடவே சேர்ந்து நம்ம என்ன செய்யணும், கற்றவர்கள் நீங்க சொன்னது மாதிரி மற்றவர்களுக்கு, கற்றவர்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சியில இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நாம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்திருக்கும். முதல்ல கல்வியினுடைய முக்கியத்துவத்திலையும் ஒவ்வொரு குழந்தையினுடைய எதிர்காலத்தையும் குறித்து
நம்முடைய மத்திய அரசாங்கம் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வைத்திருக்கிறது, கல்வியில ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, கல்வி உதவித்தொகை எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும், இந்த மாதிரியான விரிவான விளக்கங்களை கொடுத்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் சேர்த்தே கூட திட்டம் இருக்கு, நீங்க அதுல போய் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த விளக்கங்களை ரொம்ப தெளிவா ரொம்ப பொறுமையா கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்ன உங்களுக்கு நிலையத்தார் சார்பாகவும் நம்முடைய நேயர்கள் சார்பாகவும் மிக்க மகிழ்ச்சியான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. இந்த தேசத்திற்கு பயன்படக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம விவாதித்ததற்கு, அதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பை அடியேனுக்கு தந்ததுக்கு நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய பேரானந்தத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. இதுவரை மத்திய அரசின் 12 ஆண்டுகால ஆட்சி நிறைவையொட்டி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், கல்வியாளர் அருமனை முனைவர் கமலசெல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஒய் கிருபா கணேஷ். நிகழ்ச்சி தொகுப்பு PS சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு S நவரத்தினா.